வணக்கம். நம்ம ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட பத்தி 2 வீடியோக்களை போட்டிருக்கோம். இந்த வீடியோல எப்படி ஒரு இமேஜை வந்து இன்சர்ட் பண்றது, பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்றது, அதை எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு 2 வழிமுறை இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டூல் பார்ல மேல பாருங்க, டூல் பார்ல இன்சர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணா பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த பிக்சர்ஸை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்துல என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கோ அந்த எந்த இடத்துல பிக்சர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிக்சர் வந்துடும். உதாரணத்துக்கு நிறைய டிரைவ் டிஸ்பிளே ஆகுது, அதுல டெஸ்க்டாப் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுல பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் பிக்சர் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த 3 பிக்சர்ஸ் இருக்கு. இந்த 3 பிக்சர்ஸ்ல எந்த பிக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிரும். இல்ல நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி டைரக்டா வந்து பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசர், உங்களுடைய சிஸ்டத்துல உங்களுடைய லேப்டாப்ல என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டோம். அந்த ப்ரௌசர்ல நீங்க ஜஸ்ட் ஒரு என்ன சர்ச் பண்ணுறீங்களோ டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறத நான் சர்ச் பண்ண போறேன். எக்கனாமிக்ஸ் சர்ச் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. புக்ஸ், இமேஜஸ் இருக்கு. இமேஜ்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ இமேஜ்ல கிளிக் பண்ணா நிறைய இமேஜஸ் இருக்கு. அதனால நான் இந்த இமேஜ் குறிப்பிட்ட இந்த இமேஜ் நான் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த இமேஜ் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணா ரைட் சைட்ல அந்த இமேஜ் வந்து இருக்கும். இப்போ அந்த இமேஜ் மேல உங்க பாயிண்டரை வச்சு உங்களோட கீபேட்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணா காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த காப்பியை கிளிக் பண்ணோம்னா அது காப்பி ஆயிடுச்சு. இப்ப உங்களுடைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் மற்றும் வி அப்படிங்கிற பட்டன் அமுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்சர்ஸ் வந்து இங்க இன்சர்ட் ஆயிரும். இப்ப இந்த பிக்சர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கு. இந்த சைஸை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன வழி? இங்க பாருங்க டாட்ஸ் ஆட் இருக்குது. அந்த இடத்துல நீங்க பாயிண்டர் கொண்டு போனீங்கன்னா டபுள் ஹெட் ஏரோ மார்க்கா மாறும். இப்ப உங்களுடைய கீபேட்ல லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க டிராக் பண்ணீங்கன்னா அதோட சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் வைஸாலும் சரி, வித் வைஸாலும் சரி, நீங்க சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இல்ல கார்னர்ல இங்க பாருங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஹைட் அண்ட் வித் அப்படின்னு இருக்கு. இதுல மேல அப்வர்ட் மற்றும் டவுன்வர்ட் ஏரோ கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிக்சரோட ஹைட் அண்ட் வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த பிக்சர் ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது கிராப் ஆப்ஷன். இந்த கிராப் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் எக்கனாமிக்ஸ்ங்கிறது மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா மேல பாயிண்ட் கொண்டு போகும்போது கிளிக் பண்ணி அப்படியே நீங்க சுருக்கிக்கலாம். பாருங்க, சோ இங்க பாயிண்ட் கொண்டு வாங்க, ஒரு மாதிரி ஷேப்பா மாறுது. சோ இப்ப செலக்ட் பண்ணிட்டோம், எந்த பகுதி நம்ம வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம். திருப்பி போயிட்டு அந்த கிராப் அப்படிங்கிற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு கிராப் ஆயிடுச்சு. சோ பாருங்க, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மட்டும் கிராப் ஆயிடுச்சு. இப்ப இந்த எக்கனாமிக்ஸ் பின்னாடி ஒரு பிக்சர் இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் பிக்சருக்கு பின்னாடி ஒரு பிக்சரோ ஒரு டெக்ஸ்டோ இருக்குது. இப்ப இந்த எக்கனாமிக்ஸ் பிக்சர் அதை மறைச்சிருக்கு. அந்த எழுத்து முன்னாடி கொண்டு வரணும், இல்ல இந்த பிக்சரை முன்னாடி கொண்டு வரணும்னா அதுக்கு இந்த பிக்சர் மேல வச்சு நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல சென்ட் டு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சென்ட் டு பேக் ஆப்ஷன்ல சென்ட் பேக்வர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அதாவது பிக்சர் நம்ம பின்னாடி வந்து அனுப்பிட்டோம். இப்ப பாருங்க, பின்னாடி பிக்சர் முன்னாடி வந்துடுச்சு. இந்த பிக்சரை டிசைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட் மெனுல இருக்கு. மேல ஃபார்மேட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதுல கரெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இது மூலியமா பிக்சர்ஸோட நீங்க பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மூலியமா கலர்ஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ரஸ் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா வந்து பிக்சர்ஸோட கேபி, அதாவது ஒரு எம்பி இருக்கிற பிக்சர்ஸா வந்து அதோட குவாலிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு கம்ப்ரஸ் பிக்சர் யூஸ் ஆகுது. சேஞ்ச் பிக்சர் அப்படின்னா இப்ப இந்த பிக்சர் பதிலாக வேற பிக்சர் நம்ம வந்து மாத்தி வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம பாருங்க, நிறைய ப்ரீ டிசைன்டு பிக்சர் ஷேப் வந்து இருக்குது. ஸோ இது மூலியமா நீங்க நம்மளுடைய பிக்சர்ஸோட ஷேப் வந்து மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஓவல் ஷேப் அமுத்தினா பிக்சர் ஓவல் ஷேப் மாறிடும். இது பார்டர் வந்து திக்கா பிளாக் கலர்ல வேணும்னா இப்படி இருக்கு. ஸோ ரொம்ப திக்கா இருக்கும்னா பார்டர் திக்கா இருக்கும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தனியா உங்களுக்கு பிக்சர்ஸ் பார்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிக்சரோட பார்டர் வந்து என்ன கலர்ல இருக்கணும், நிறைய கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பார்டர் வந்து அங்க செலக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம கீழே நோ அவுட்லைன், அதாவது பார்டரே இல்லாம வேணும்னா உங்களுக்கு நோ அவுட்லைன் கொடுங்க. அது மட்டும் இல்லாம பார்டரோட திக்னஸ், எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா அதிகமான பார்டர் திக்னஸ் வேணும்னா நீங்க அதிகமான வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரோட பார்டர்ஸ் வந்து அதிகமா திக்னஸா வந்து தெரியும்.
ஸோ அது கீழே பிக்சர் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ப்ரீ டிசைன் பிக்சர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. எப்படிங்க இங்க பாத்தீங்களோ ஸோ இங்க பாக்குற மாதிரி நிறைய டிசைன் நம்மளுடைய 3D ஃபார்மும் கூட நீங்க வச்சுக்கலாம். பாருங்க 3D ரொட்டேஷன்ல கொடுக்குறேன். அதுல நம்ம இது கிளிக் பண்றோம், பிக்சர் எப்படி ஃபார்ம் மாறி இருக்கு பாருங்க. ஸோ நிறைய 3D டிசைன்ஸ் இருக்கு. அது மூலியமா நீங்க வந்து பிக்சர்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அதுல சாஃப்ட் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கு, க்ளோ அப்படின்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் வந்து மின்ற மாதிரி இருக்கும், பின்னாடி பேக் சைட்ல இருந்து க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ரீ டிசைன்டு டிசைன் இருக்கு. நீங்க வந்து அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பிக்சர்ஸ் வந்து சூப்பரா டிசைன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சில சமயம் ஏற்கனவே நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருப்போம். இப்போ பிசிக்ஸ் டீச்சர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த டைப் பண்ண லெட்டர்ஸ்க்கு மேல பிக்சர்ஸ் மூவ் பண்ணும்போது அந்த டைப் பண்ணது வந்து மறைஞ்சு போச்சு. இப்ப எப்படி நான் வர வைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய பிக்சர்ஸ் மேல கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. சாரி, சென்ட் டு பேக் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் என்ன ஆகும்னா பின்னாடி போயிடும், ஆட்டோமேட்டிக்கா எழுத்து வந்துடும். பாருங்க, ஸோ ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல பிக்சர்ஸ் கொண்டு போது மறைஞ்சு போச்சு. அந்த டைப் பண்ண லெட்டர் பிக்சர்ஸ் மேல கொண்டு வரக்கு நீங்க பிரிங் டு பேக்வேர்ட், அதாவது பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு பிரிங் டு பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லெட்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு ட்ரிக்கு. ஸோ இப்போ இங்க 3 ஸ்லைடு தான் இருக்கு. இது கூட நம்ம ஃபர்தரா வந்து நிறைய ஸ்லைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து இங்க இருக்கு பாருங்க நியூ ஸ்லைடு, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஸ்லைடு வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கேக்குது பிளாங்க். ஸோ பிளாங்க் ஒரு ஸ்லைடு ஆட் ஆகுது. ஸோ இது மேல நீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு நிறைய ஸ்லைடு ஆட் ஆயிட்டே இருக்கும். அப்படி இல்லையா, இந்த ஸ்லைடு மேல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க பாருங்க நியூ ஸ்லைடு இருக்கு. இந்த நியூ ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா ஒரு புது ஸ்லைடு வரும். டூப்ளிகேட் ஸ்லைடு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இதை கிளிக் பண்றீங்களோ அதோட இன்னொரு காப்பி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, 3ஆம் நம்பர் ஸ்லைடு மேல வச்சுட்டு நான் வந்து 3ஆம் நம்பர் ஸ்லைடு மேல வச்சுட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஸ்லைடு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அதே மாதிரி இருக்கிற ஒரு காப்பி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம முக்கியமா அடுத்து நம்ம பவர் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமானது சார்ட் தான். ஸோ சார்ட் நீங்க கொண்டு வரக்கு இன்சர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட்ங்கிற மெனுல போயிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்க சார்ட் இருக்குது, அதை நீங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட்டோட ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, அது காமிக்குது. லைன் சார்ட் வேணுமா, பை சார்ட் வேணுமா. ஸோ காலம் அப்படின்னா அந்த காலத்துல எத்தனை வகையான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸையும் காமிக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த சார்ட் வந்து அப்பியர் ஆகும். அது மட்டும் இல்லாம சார்ட் பக்கத்தாலேயே ஒரு நம்மளுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இங்க பாருங்க கேட்டகரி 1 2 3 4 இருக்கு. இதுல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சேஞ்ச் ஆயிடும். உதாரணத்துக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு ஒரு சார்ட் நம்ம ரெடி பண்ணோம்னா அது நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். இந்த கேட்டகரி 1 இருக்கு, அது மேல வச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் அமுத்தினீங்கன்னா அதுல இருக்கிற கண்டென்ட் அழிஞ்சு போயிடும். நம்ம பிசிக்ஸ் அப்படின்னு உதாரணத்துக்கு அடிச்சுக்குவோம். பிசிக்ஸ்னு அடிச்சுட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பிசிக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். இங்க பிசிக்ஸ் அடிச்சு கொடுத்தா இங்க பிசிக்ஸ் வந்துடும். அது மாதிரி சீரிஸ் 1 சீரிஸ் 2 சீரிஸ் 3 உங்களுக்கு என்ன டேட்டா தேவைப்படுதோ அந்த டேட்டாவை நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே என்ட்ரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அப்ளை ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த சார்ட்டை வந்து டிசைன் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சார்ட்லயே எத்தனை வகையான சார்ட் இங்க இருக்கு பாருங்க. இதுல கலர் கலரா நிறைய சார்ட்ஸ் இருக்கு. இந்த சார்ட்டை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து மேக்ஸ் டீச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த டயக்ராம் தான். இங்க பாருங்க சிம்பிள்ஸ், நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் டீச்சருக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்க எந்த சிம்பிள் வேணா நீங்க வரைஞ்சிக்கலாம். நிறைய ஷேப் இருக்கு பாருங்க, நிறைய ஷேப் சிம்பிள்ஸ் நிறைய இருக்கு. இதை நீங்க டிரா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிளை டிரா பண்றேன். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் பட்டனை, அதாவது கீபேட்ல லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி ஜஸ்ட் ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் நம்மளால டிரா பண்ண முடியும். இந்த சிம்பிள்ஸ்குள்ள இப்ப டிஃபால்ட்டா வந்து ப்ளூ கலர் வந்து ஃபில் பண்ணிருக்கு. இதை சேஞ்ச் பண்ணணும்னா இங்க பாருங்க ஷேப் ஃபில் அப்படின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க வந்து ஃபில் பண்ண முடியும். இது அவுட்லைன். இந்த வரைஞ்ச இந்த ஷேப்போட அவுட்லைன் என்னவா இருக்கணுமோ அந்த அவுட்லைன் கலரை நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அதை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பார்டர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷேப்போட பார்டரோட என்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஷேப் எஃபெக்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிக்சருக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுமோ அதே எஃபெக்ட் நிறைய இருந்துச்சோ அதே மாதிரி ஷேப்போட எஃபெக்ட் நிறைய இருக்கு. நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்லைடு வந்து இப்ப பிளாங்கா இருக்கு, இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா
உங்களுடைய எம்டி ஸ்பேஸ்ல வச்சு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சாலிட், ஃபில், கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கு. பிக்சர் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக்சரை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பிக்சர் கொடுக்குறோம். ஸோ இதுல என்னென்ன பிக்சர் அவைலபிளா இருக்கோ அந்த பிக்சரை நீங்க வந்து இங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம பிக்சர் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்க இன்செர்ட் பிக்சர் ஃப்ரம் இருக்கு. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா டெஸ்க்டாப்ல பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வருது. இந்த இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேக்ரவுண்டு பிக்சரா செட் ஆயிரும். ஸோ இது பிக்சர் எடுத்து வைக்காம பேக்ரவுண்டு பிக்சரா வைக்கிறதுக்காக இப்படி ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இதுல நிறைய பேட்டர்ன் ஃபில், கிரேடியன்ட் ஃபில் இருக்கு. இது மூலியமா உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது. இதை நீங்க நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மூலியமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாலிட் ஃபில் இருக்கு. இது நிறைய இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்டை நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நாம இன்செர்ட் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ்க்கு ஏதாவது டிசைன் வேணும்னா இங்க பாருங்க, மூணாவது ஸ்லைடை கிளிக் பண்றேன். அதுல நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர்ஸ் இருக்கு. இந்த பிக்சர்ஸ்க்கு நம்ம வந்து டிசைன் பண்ணோம்னா அது எப்படி அப்படின்னா அனிமேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய கிராபிக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கிராபிக்ஸ் வந்து அங்க அப்ளை ஆயிரும். ஸோ பிக்சர்ஸ் எப்படிலாம் நம்மளால கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆயிரும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிசைன் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.